ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து புது வீடு பார்த்துட்டோம். அதுக்கு வந்து எங்க க்ளீன் போறோம் பண்றதுக்காக இன்னைக்கு போறோம். அந்த வீடு பெயிண்ட் அடிச்சுப்பாங்க. அது வெள்ளை வீடு. க்ளீன் பண்றதுக்கு போறோம். க்ளீன் பண்ணதுக்கு வெள்ளை வீடு. அந்த வீட்டுக்கு போறோம். க்ளீன் பண்ணுறது வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஃபோனில் ஃபுல்லாக சார்ஜ் இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து பால் காய்ச்சறதுக்காக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் போய் பால் காய்ச்சிட்டு வந்துட்டு அன்றைக்கி வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதனால் போய் காலையில் போய் இப்போ வீடு காட்டுற பாருங்கள். இதை என்ட்ரன்ஸு லைன் வீடு தான் பார்த்துருக்கோம். 4 வீட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வீடு, முன்னாடி வீடு நம்மளுது தனியாகவே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் சரி கொஞ்சம் பக்கத்தில் அக்கம் பக்கம் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா சாரா போல் விளையாடுறதுக்கு சரியாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக வந்து அவங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி லைன் வீடு தான் பார்த்துருந்தோம். இது கொஞ்சம் உள்ள அவுட்டர் தான். பியூரிஃபையரு, டிவி, ஃபேன்லாம் வந்து முன்னத்து நாளே வர சொல்லி மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் தான் வந்து பால்வாடிக்கு பிள்ளைங்களாம் அனுப்பி விட்டுட்டு போய் காலையில் பாலை காய்ச்சிட்டு வந்துட்டு எங்கள் மாமனார் வந்திருந்தாங்க. எங்கள் மாமனார் வந்தங்காட்டி கொஞ்சம் பாதி வேலை கம்மின்னு தான் சொல்லணும். அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்தையும் ஹஸ்பண்டு மாமனார் எடுத்து போட்டாங்க. சரின்னு குட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் எல்லாம் எடுத்து ஃபைனலாக எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடு மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பயங்கரமாக பொருளுங்கள்லாம் டேமேஜ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் வீடு மாற்றும் போது நமக்கு பொருள் டேமேஜ் ஆகும். இந்த பெட் ஆகட்டும், இந்த பீரோ ஆகட்டும், இந்த டைம் ஃப்ரிட்ஜெலாம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது கொஞ்சம் அடி வாங்கியிருந்தது. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்றதுங்காட்டி கட்டாமல் போயிருந்தோம். இவங்க வீடு மாற்றுறதுக்காக வந்திருந்தாங்க வண்டி எடுத்துகிட்டு. அவர் கொஞ்சம் கால் எதோ சுளுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எடுக்க ஹெல்ப் பண்ணல. ஆனால் ரொம்ப வந்து நாங்கள் ஏற்றுறதுக்கு சிரமப்பட்டுட்டோம். வந்த உடனே அங்கங்கே 2 ஸ்டாண்டை மாற்றிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை நீட் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே வைக்க வேண்டிய பொருளெல்லாம் ஓரளவுக்கு வச்சுட்டேன். கிச்சன் வந்து ஓரளவுக்கு எங்கெங்கே செட் பண்ணுமோ அதெல்லாம் செட் பண்ணிட்டேன். ஏன்னா கிச்சன் நீட்டாக இருந்தால் நமக்கு சமைக்க முடியும். அடுத்து வந்து பாருங்கள், இவ்வளோ மூட்டைங்க இன்னும் இருக்குது, துணியெல்லாம் இருக்குது. இந்த துணியெல்லாம் வந்து அங்கங்கே வந்து அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் நமக்கு பெரிய டாஸ்க்கே. அதுக்கப்புறம் தான் வந்து வீடெல்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணோம். நான் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணல, மேலால் தான் வந்து க்ளீன் பண்ணேன். நைட்டுக்கு வந்து சிக்கன் ரைஸும் பரோட்டாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டோம். ஏன்னா இதெல்லாம் மாற்றி செஞ்சுட்டில் வந்து சமைக்க முடியல. ஸோ கடையில் வாங்கி சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டை வந்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நீட் பண்ணி ஓர்சல் பண்ணுறதுக்கே ஒரு வழி ஆயிடுச்சு. உடனே கமெண்ட்டுக்கு வந்துடாதீங்க, எதுக்கு குழந்தைங்களுக்கு பரோட்டா கொடுக்குறீங்க, எதுக்கு சிக்கன் ரைஸ் கொடுக்குறீங்கன்னு. எனக்காச்சும் ஒரு நாள் எல்லாமே குழந்தைங்க சாப்பிட்டு பழகிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடைசியாக நைட்டு வந்து பாலை காய்ச்சி குழந்தைங்களுக்கு பாலை கொடுத்துட்டு குட்டீஸோடு கொஞ்சம் நேரம் அப்படியே ரொம்ப டயர்டாகிட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதெல்லாம் எடுத்து மாற்றி வந்த அன்றைக்கே வந்து அதெல்லாம் நாங்கள் அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால டயர்டாகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்து அந்த பாத்திரத்தில் கட்ட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ப்ரொஜெக்ட் போட்டாங்க பாருங்கள். எங்கள் மாமனார் தூங்கிட்டாங்க, சரின்னு தூங்கிட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முன்னாடி இருந்த வீடு. இது வந்து நாங்கள் லீஸ்க்கு இருந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் நமக்கு பெரிய வீடாகவே நமக்கு கிடச்சிச்சு. ஆல்ரெடி நாங்கள் பக்கத்தில் இருந்தங்காட்டி இதுதான் பகலை வந்து மறுபடியும் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. மறுபடியும் எல்லாத்தையும் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி வேஸ்ட்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஞாபகமாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். நிறைய மெமரிஸ் இருக்குது. ஷெரிக்குட்டிங்க தான் பிறந்தாங்க. பவுல் வந்து பிறந்த உடனே இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் ஷெரின்னு பிறந்து நிறைய குட் மெமரிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் கொஞ்சம் வசதியாகவும் இருந்தது. குழந்தைங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருந்தேன். வெளியிலே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனே வரல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. கொஞ்சம் வெளியில் நாயெல்லாம் இருக்குது. கேட்டு கீழே ஓப்பன் இருக்கிறங்காட்டி வந்து நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு குழந்தைய வளர்த்துனேன். வெளில போயிடுவாங்கன்னு பயம் இல்லைங்களா. பாருங்கள், இந்த குருவியோட சவுண்டு காலைல கேட்டுகிட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அங்கெல்லாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் ஆகிடுச்சு. லஞ்சுக்கு வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன். பிரியாணி சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையில் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டு சமைச்சு முடிச்சுட்டேன். ஏன்னா ஒரே சாப்பாடாக பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டு வேலை மற்ற வேலையெல்லாம் செய்யலாம் இல்லைங்களா. அதனால் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பிரியாணியும் செஞ்சுட்டோம். இருக்கிறதுலே வீட்டை மாற்றுறதெல்லாம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏன்னா கட்டி வைக்கும்போது எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு சாக்கில் கட்டிடுவோம். இந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ணுற விஷயந்தான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அங்கே நமக்கு 4 ரூம் இருந்தது, இங்கே நமக்கு 2 ரூம் தான். கொஞ்சம் வசதி இருக்குது, கொஞ்சம் பெரிய பெரிய ரூமாக இருக்குது. இதுக்கு நமக்கு பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பார்த்தோம். நாங்கள் பார்த்த மோஸ்ட்லியான வீட்டில் வந்து பாத்ரூம் வெளியே இருந்தது. இந்த வீட்டில் கொஞ்சம் பாத்ரூம் உள்ளே இருந்தது. ஸோ கொஞ்சம் விலாசமாகவும் இருந்தங்காட்டி இந்த வீடு பார்த்துட்டோம். இதை மாற்றி இதை அடுக்கி அதை ஓசல் பண்ணி ஒவ்வொரு இடத்துல கொண்டு வர்றதுக்குள்ளே அப்பப்பா ஒரு 4-5 நாளே ஆயிடுச்சு.
ஏன்னா அதை நான் மாற்றி இது பண்ணுறதை விட கொஞ்சம் நீட் பண்ணுறது ஓர்சல் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து டைம் ஆச்சு. அதில் நம்பர் 1 வந்து இந்த பீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் அங்கங்கே வச்சுட்டு இந்த பீரோ ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பின்னாடிக்கு ஸ்டிக்கர் பத்தல அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். அதை ஒட்டையே விடலை. ஏன் நான் ஒட்டலை அப்படின்னா குட்டீஸ் முன்னாடி வச்சு ஒட்டின ஸ்டிக்கரவே கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பவுலில் சேர் போட்டு எடுத்து கிழிச்சாங்க. அதனால் என்ன பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கரெல்லாம் ஃபஸ்ட்டு சுரண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து புது ஸ்டிக்கர் ஓட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் 2 ரூம் தான். அது ஸ்டிக்கர்லாம் ஒட்டி உள்ளுக்குள்ளே நமக்கு மறைஞ்சிருந்தாலும் தெரியாது. அதனால் வந்து இது எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. பாதி கிழிஞ்சு பாதி கிளியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் பளிச்சுன்னு இதெல்லாம் சுரண்டி அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதுக்கே ஒரு 2 to 3 hours ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வேலையாக இருந்தது. இங்கே பாருங்கள் நீட்டாக அப்புறம் வந்து ஒட்டிட்டோம். அப்போ தான் பார்க்குறக்கே நல்லா இருந்தது. இந்த ஷீட்டு கொஞ்சம் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து கிச்சனில் இதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிச்சனில் வந்து எனக்கு சமைக்கவே பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து பாதி போய் பாதி போகாமல் இந்த ஸ்டிக்கரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா தண்ணியில் வினிகர் கலந்து ஊற்ற சொன்னாங்க, ஊற்றுனேன். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்ற சொன்னாங்க, ஊற்றுனேன். எல்லாம் பண்ணி கூட அவ்வளோ போல் நல்லா பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். கிரிப்பாக நம்ம ஆசைக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் இது பிரிக்கிறது தான் பெரும்பாடாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது 5 மணி நேரம் போராட்டம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணி நேரமாக போராடி இந்த ஸ்டிக்கர் நான் பிரிச்சிருக்கேன். எதுக்குடா நான் கூட இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டலான்னு பார்த்தேன். எதுக்குடா இதில் ஒட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஆர்டர் போட ஸ்டிக்கரே கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா மறுபடியும் நமக்கு இந்தியன் கிச்சனுக்கு நம்ம போட்டு சுரண்டி கழுகுவோம், தேக்குவோம். அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஸ்டிக்கர்லாம் ஒர்த்து இல்லை. நீங்கள் ஏதாவது ஒர்த்தாக ஒட்டி அது நல்லா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிக்கர் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து வீடை நீட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். எனக்கு இந்த வேலைங்க தான் பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. பாருங்கள் ஃபைனலாக வீடு நீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஃபோட்டோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் ஒரு சில திங்ஸ் பீரோவெல்லாம் வாங்கணும். இந்த வீட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறங்காட்டி பொருள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் பண்ணுற மாதிரி கை வச்சு நல்லா இழுத்து ஃபுல்லாக எடுத்து நீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய விரல் இந்த கை உள்ளங்கையெல்லாம் பயங்கர வலி. இந்த கையே பயங்கர வலி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம தொட்டுட்டோம். இது எப்படியாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போராடினேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கிச்சனை பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள் இப்போ ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். கிச்சனை வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து நீட் பண்ணியாச்சு. வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. எல்லாத்தையும் சுரங்கி அந்த சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அதுக்கு மேலே நான் பாத்ரூமே காட்டல. அதனால தான். ஏன்னா வந்து அதுலேயும் நான் வந்து ஆசிட் யூஸ் பண்ணக்கூடாது, பயோசெப்டிக்னு சொல்லிட்டாங்க. அதை ஹார்பிக்கை போட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழியாயிடுச்சு. இது இன்னொரு ரூமை வந்து அங்கங்கே செட் பண்ணி எங்கெங்கே எதாவது வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இதுதான் எங்களோட புது வீடு. இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து 1 வீக் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடு மாற்றினதில் இப்படியாப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடியல. ஆனால் ஓரளவுக்கு வீட்டை வந்து ஓர்சல் பண்ணிட்டேன். இனி ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டு வீடை வந்து நீட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.